மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் இந்த உலகத்தில் பிரவேசித்து பிரசன்னமாகி எங்கள் வாழ்க்கையில் செய்த எத்தனையோ ஏராளமான நன்மைகள், எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறீர். அதை காட்டிலும் விலையேற பெற்ற உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து, அப்பா, பாவங்களையெல்லாம் கழுவி சுத்திகரித்து எங்களை நீதிமான்களாக்கி சபையில் வைத்து எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்தி வருகிற எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படிக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எங்கள் உள்ளத்திலே எங்களை இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் தேவனை உம்மை நோக்கி அமர்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் இப்படியே ஒரு வசனத்தை அங்கே பார்க்க முடியும். 16ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் கவனித்து கேட்போம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அருமையான வசனம். ஆண்டவர் நம்மை திருப்புவதற்கு, அல்லது அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவர்களை திருப்பி நேரான வழியிலே நடத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். ஏன் என்று சொன்னால், மேலே நம்ம வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்தில், சமாதானம் இல்லாது இருந்தும், நல்ல கவனிங்க இந்த வசனத்தை, சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சாய் குணமாக்குகிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான பாவம், அவர்களுக்கு இருந்த பாவத்தில் முதல் பாவம் விக்கிரக ஆராதனை. அவர்கள் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுவார்கள். எப்போ நினைக்கிறார்களோ அப்போல்லாம் ஒரு விக்கிரக மேடையை, பலிபீடம்னு சொல்லுகிற ஒரு மேடையை உண்டாக்கி அங்கே விக்கிரக ஆராதனையில் அவர்கள் முழுகி போயிருப்பார்கள். அடுத்தது அவர்களுக்குள்ளே விபச்சாரம், வேசித்தனம். இப்படி நீங்கள் வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 2 பாவம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை மிக மிக மோசமாய் தேவனிடத்திலிருந்து பிரித்தது. அப்படி வாழ்ந்த அந்த ஜனங்களிடத்திலே அந்த நாட்களில் உள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி எப்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் என்றால், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம யோசித்து பார்ப்போம். உங்களுக்கு சமாதானம் அப்படின்னா பாவம், அக்கிரமம், விக்கிரக ஆராதனை, விபச்சாரம், வேசித்தனம், பணம், பொருள், இப்படின்னு அநேக விதத்திலே தோற்கடிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிற ஜனம், அல்லது இந்த நாளிலே நம்ம உட்கார்ந்துருக்கிறது போல் உட்கார்ந்துருக்கிற ஜனங்களை பார்த்து நான் சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. நான் இப்படி நினைத்து வரவில்லை, என்னையை பார்த்து சமாதானம் சமாதானம் அப்படின்னு இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரே அப்படின்னு அந்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அதை தான் தேவன் எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. அந்த தீர்க்கதரிசிகள், ஆசாரியார்கள் மட்டும் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்கினார்கள். அப்படின்னா அவர்களுக்கு ஒரு கட்டி பழுத்து போயிருக்கு. கட்டி ஒரு செப்டிக்காயோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் கட்டியாக இருக்குது உடம்புல. இப்போ அந்த 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 தீர்க்கதரிசி என்ன செய்தார்னா, ஒரு எண்ணெயை ஜெபம் பண்ணி பூசினா எப்படி இருக்கும்? இப்போல்லாம் நம்ம எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுக்குறோம்ல, சில பேர் எண்ணெயை கொண்டு வருவாங்க. அதுபோல் அந்த நாளில் எண்ணெயை ஜெபம் பண்ணி அப்படியே பூசிக்கங்க அப்படின்னு சொல்லி பூசி அனுப்பி விட்டார். அவன் போய் வீட்டில் துடிக்கிறான், வலி வலி வலி, ஐயோ வலி ஐயோ வலி. திருப்பி அந்த தீர்க்கதரிசியில் வரும்போது மறுபடியும் எண்ணெயை போட்டு விடுறாரு. அது மாதிரி தான் அந்த காலகட்டங்களில் பாவத்தை குறித்து அவர்களுக்கு எடுத்து சொல்லி அந்த பாவத்தின் கிரிகளிலிருந்து விடுவிக்கிறதுக்கு பதிலாக அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பொய்யான பிரசங்கத்தை பண்ணார்கள். இன்றைக்கும் கூட இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள்
பெரும் பெரும் மெகா சபையை, ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி வைத்து நடத்துகிற சபைகள் அனைத்திலும் இதே தீர்க்க தரிசனம் தான் உரைக்கப்படுகிறது. சமாதானம் சமாதானம் என்று உரைக்கப்படுகிறது. ஆகையினால் அந்த ஜனங்கள் தன்னுடைய வழியை அவர்கள் பார்க்க முடியாமல், தன்னுடைய வழியை உணர முடியாமல் அவருடைய அந்த பாவங்களை மேல்பூச்சாய் பூசுகிறார்கள். ஆனால் இங்கே தேவன் இதையெல்லாம் பார்த்துவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் படித்த 16ஆம் வசனத்தில், வழி எதுப்பா, அதை நீ நின்று என்ன செய்யணும், பார்த்து அது எவைகள் என்று அதை நீ கேட்டு விசாரித்து. நல்லா யோசிச்சு பாருங்கள், அதை கேட்டு விசாரித்துங்கிறது தான் நான் யோசித்தேன் அதிகமாக. கேட்டு, அதாவது அவங்க இருதயத்தில் என்ன இருக்கணும், நம்ம இருதயத்தில் என்ன இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார்னா கேட்டு விசாரிக்கணும். சில வேத வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம், நமக்கு புரியலை, நமக்கு விளங்கலை, அதை கொஞ்சம் கேட்டு, இந்த வசனம் இப்படி சொல்லுதே, இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் என்ன, இது காரியம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு விசாரித்து அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படி கேட்டு விசாரித்து வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பார்த்தீங்களா, இளைப்பாறுதலை எப்படி வச்சிருக்கார் அப்படின்னா, தேவனுடைய பலி என்ன, தேவன் என்ன காரியங்களை அவர் செய்யும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார், அதை நாம் கேட்டு அதை நாம் விசாரித்து அதன் வழியிலே நம்ம நடக்கணும். அப்படின்னா நமக்கு வேதத்தில் நமக்கு தெரிஞ்ச அடிக்கடி கேட்ட வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பார்த்தீங்களா, இதை தான் நாம் கேட்டு விசாரித்து கண்டு வழி எது அப்படின்னு நாம் அதில் நடக்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சுவிசேஷம், இன்றைக்கு இருக்கிற போதனைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேற்பூச்சாய் பூசுகிற, மேற்பூச்சாய் கேட்குற வார்த்தைகளை தான் இன்றைக்கு அநேக இடங்களில் பேசுகிறார்கள். ஆகையினால் அந்த ஜனங்கள் முழுமையாய் தேவனுடைய சாயலை அடைய முடியாமல் போய்விட்டது. ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த பூர்வ பாதை எது அப்படின்னா, உண்மையாகவே அந்த பூர்வ பாதை அப்போஸ்தலர் நடபடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் தான் அந்த பூர்வ பாதை. அப்போஸ்தலர் நடபடிகையிலிருந்து தான் இந்த புது உடன்படிக்கையினுடைய இந்த ஊழியம் அல்லது இந்த சுவிசேஷம் ஆரம்பிக்கப்பட்டது அப்போஸ்தலர் நடபடிக்கைக்கு பிற்பாடு. ஆகையினால தான் இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பூர்வத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த பூர்வ நாட்களில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ இந்த வசனத்தின்படி தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படிக்கு, அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, அதே சேம் சாயல் இயேசுக்கு இருந்த அந்த சேம், அவருக்கு என்ன சாயல் இருந்துச்சோ அந்த சாயல் அப்படியே. நான் நேற்று கூட வாலிப பிள்ளைகளுக்கு பேசினேன். அதாவது 100க்கு 100 இயேசுவினிடத்தில் ஒரு சாயல் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் கூட குறைவில்லை. அதே போல் நீங்களும் நானும் அந்த 100க்கு 100 அப்படிங்கிற ஒரு சாயலை நமக்கும் கொடுக்கும்படிக்கு தான் தேவன் நம்ம எல்லாரையும் முன்குறித்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்குன்னா, மனுஷர்கள் எல்லாரும் தற்பிரியராய், உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய், உலகத்தின் மீது அன்பு வைத்து உலகமே தேவன் என்று வாழுகிறது தான் இன்றைக்கு உலகத்தினுடைய முடிவாக இருக்கிறது. எல்லாருடைய முடிவும் அதுதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சபையில் வைத்து நமக்கு போதிக்கிறார். நீ ஒவ்வொருத்தரும், இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாய் மாற வேண்டும்.
தேவனுடைய அந்த சாயல் எப்படி இருக்கும்னா, நாம் அடிக்கடி கேட்டது போல மனத்தாழ்மை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாயல் இயேசுவினிடத்தில் இருந்தது. மனத்தாழ்மை, அவரிடத்துல சாந்தம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அந்த ஒரு சாயல் இயேசுவினிடத்தில் இருந்தது. அந்த சாயலுக்கு தான் நம்ம ஒப்பாக இருக்கும்படிக்கு தேவன் நம்ம எல்லாரையும் முன்குறித்திருக்கிறாராம். யோசிச்சு பாருங்கள், நம்ம பணக்காரனாக இருக்கணும், அல்லது 4 பேர் மதிக்கத்தக்க நம்ம பெரிய ஆளாக அந்த ஊரில் மதிக்கணும், இன்னாருடைய மகன். நான் கடந்த வாரத்தில் புதன்கிழமை பேசுனது போல் நோவாவை குறித்து சொன்னது போல் நோவாவுடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? நோவாவுடைய வம்ச வரலாறு எப்படி எழுதியிருக்கு? நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான், நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அவனுடைய நம்முடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொன்னால் போய் உட்கார்ந்து விசாரிக்கையிலேயே நமக்கு முன்னாடி உள்ளவங்க இருந்த அந்த பெரிய மேன்மையை எடுத்து சொல்லுவாங்க. இன்னார் மகன், இன்னாருடைய பேரன், அது இன்னார். அவங்க அந்த அந்த இன்னார் யாருன்னா அவர் எப்படிப்பட்டவர், எப்படி வாழ்ந்தார், எப்படி அப்படின்னு நம்மளுடைய வம்ச வரலாறை நம்ம இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அந்த நோவாவுக்கோ அந்த வம்ச வரலாறு நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் ஒரு பேழையை செய்யும்படிக்கு சொன்னார். அந்த பேழையை செய்யும்படிக்கு தான் சொன்னார ஒழிய அவருக்கு ஒரு பைசா கூட தேவன் அவருக்கு கொடுக்கல. இந்த பேழையை எப்படி செய்யணும் தான் சொல்லி கொடுத்தாரு. அப்போ பாருங்க, அவர் சொந்த பணத்தை போட்டு அந்த பேழையை செய்திருக்கிறார். நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம் நம்முடைய மூத்த சகோதரர் பேசி, சொந்த பணத்தை அவரே போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து சொந்த பணத்தை செலவழித்து அது ஒரு புது உடன்படிக்கையின் ஊழியம். அந்த புது உடன்படிக்கையின் ஊழியம் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல இருக்கு. அவர் ஜனங்களிடத்தில் வசூல் பண்ணி இன்னைக்கு செய்கிற ஊழியங்களும் பார்த்தீங்கன்னா ஜனங்களிடத்தில் வசூல் செய்கிறாங்க. எல்லா இடங்களும் எல்லா மதத்துலேயும் ஜனங்கள் வசூல் செய்கிறாங்க. நேற்று கூட எங்கள் தெருவில் வசூல் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்படி வசூல் பண்ணி பணத்தை சேர்த்து தான் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஊழியம் அப்படி கிடையாது. தேவனுடைய ஊழியம் இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் நம்முடைய சொந்த பணத்தை செலவழித்து இந்த ஊழியத்தை நம்ம கட்டுகிறோம். ஒரு அலையிலேயே சொல்லலாமா? சொந்த பணத்தை, நாம் எல்லாருடைய சொந்த பணத்தையும் நாம் போட்டு நாம் இந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு கட்டும்படிக்கு தான் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். அப்போ அந்த புது உடன்படிக்கையின் ஊழியம் அன்னைக்கே அந்த ஆதி நாட்கள்லேயே ஆரம்பித்து விட்டது. அந்த வழியில் தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிறது போல வசூல் பண்ணியோ அல்லது ஊழியம் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எதை செய்கிறார்களோ அது போல அல்ல. உண்மையாகவே நாம் அந்த நோவாவை போல ஒரு ஊழியத்தை செய்யும்படிக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த நாளில் தேவனே, நான் உம்முடைய சாயல், அது ஒரு சாயல், நோவாவிடத்தில் இருந்த ஒரு சாயல். அது ஒரு கருமித்தனம் இல்லை, அதாவது கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க. கஞ்சத்தனம் கிடையாது. தன்னுடைய பணத்தை தானே கட்டி வைத்து கொண்டு இது நமக்கு தான், இது நமக்கு, இது நம்ம பிள்ளைகளுக்கு, இது அப்படின்னு அந்த மாதிரி எண்ணத்தில் இல்லாமல் உண்மையாகவே அவன் எப்படி தனக்கானதை எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று செலவழித்தானோ, தேவனுடைய ஊழியத்திற்கு என்று தேவனுடைய பேழையை கட்டும்படிக்கு செய்தானோ, அது போல தான் நீங்களும் நானும் இந்த சபையை கட்ட வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் உண்மையான ஒரு சபையாக இருக்கும். அதனால தான் பூர்வத்தில் நடந்தது என்ன அப்படின்னு அதை பாரு. அந்த நாட்களில் அப்படி தான் அந்த ஊழியம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு அது இல்லாமல் பணத்தை ஜனங்களிடத்திலிருந்து வசூல் செய்து இப்போ ஒரு இடத்துல அவங்கவுங்க பெரிய பணக்காரனாக மாறி போகிறார்கள். ஆனால் நமக்கோ தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். தேவன் அவருடைய சாயலை நாம் எல்லாருக்கும் கொடுக்கும்படிக்கு. அதில் பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பூர்வ நாட்களில் நடந்த சம்பவத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் 39 வாசிக்கிறேன். வாக்குத்தத்தமானது
உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தையினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த வசனத்தை கவனிங்க. நாம் சொன்னது போல் நாம் எவ்வளவு தவறு செய்துவிட்டு தப்பு செய்துவிட்டு நாம் மனரம்மியமாய் நம்ம இருந்து கொண்டு நமக்கு ஒரு மெய்யான தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை நமக்கு இல்லாமல் போனால் நாம் ஆபத்தான இடத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். அங்கே பேதுரு எப்படி அங்கே ஜனங்களுக்கு பிரசங்கித்தார்னா, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மாறுபாடு உள்ள சந்ததி அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்கிற இந்த பகுதியில், நம்ம வாழ்கிற தெருவில், நம்ம வசிக்கிற இடங்களில் இருக்கிற எல்லாருமே மாறுபாடு உள்ளவர்கள். அவருடைய பேச்சு, அவருடைய எண்ணங்கள், அவர் நினைவுகள், அவருடைய தோற்றங்கள், அவங்க எல்லாமே மாறுபாடு உள்ள ஒரு சந்ததி. அப்போ இப்படி உதாரணமாக ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்தில் ஓயா சண்டை பிரச்சனை ஏதோ நடந்து கொண்டிருக்கு. பணத்து நிமித்தமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரியமாய் நம்ம பக்கத்தில் இருக்கிற உலக ஜனங்கள் மத்தியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் அங்கே பக்கத்தில் இருக்கிறோம். இப்போ பக்கத்தில் நம்ம இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட மாறுபாடு உள்ள சந்ததியிலிருந்து உன்னை என்ன செய்து ரட்சித்துக்கொள். அந்த பொறுப்பை நம்மள்கிட்ட கொடுக்குறாரு. அதை கவனிங்க. அதை நீ ரட்சித்துக்கொள் அப்படின்னா நீ அதை விட்டு விலகி அந்த மாறுபாடு உள்ள சந்ததி என்ன செய்து அப்படிங்கிறத அதை கவனித்து பார்த்து இப்படி நம்ம வாழக்கூடாது. நான் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றப்பட்டு அது திருப்பப்பட்டு நல்லதொரு குடும்பமாய் நான் வாழ்கிற அந்த பகுதியிலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதுதான் இங்கே அவர் சொல்கிறார், மாறுபாடுள்ள இந்த சந்ததி. அதுபோல் எத்தனையோ விதத்தில் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி உலகம் இருக்கிற அந்த சூழ்நிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்காங்க. வாலிப பிள்ளைகள் கூட, வாலிப சகோதரர்கள், உங்களை போல் இருக்கிற வாலிபர்கள் எப்படி இருக்காங்க யோசித்து பாருங்கள். சின்ன வயசுலேயே சின்ன காரியங்கள்லே இன்றைக்கு வாலிப தம்பிகளாக இருந்தாலும் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் கெட்டு போவதற்கு ஏராளமான சூழ்நிலைகள் இருக்கிறது. படிக்கிற இடத்துல, நீ காலேஜில் படித்தாலும் ஸ்கூலில் படித்தாலும் எந்த இடத்திலும் நீங்கள் பாருங்கள், அந்த வாலிப சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய தோற்றங்கள், அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க காரியங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க, எப்படி அந்த இடத்துல நீங்கள் நடந்துக்க போகிறீங்க? அவர்கள் தான் கோணலும் மாறுபாடான சந்ததி. அந்த சந்ததியில் இருக்கிற அந்த சுவாபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்களா, இல்லை அதிலிருந்து விலகி நான் என்னை ரட்சித்து கொள்ள போகிறேனா? இயேசுவின் நாம் கேட்டது போல் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாறப்போகிறேனா? இயேசு வாலிபனாக இருந்தார். யோசிச்சு பாருங்கள். அவர் 33 வருஷம் இருந்தார். 30 வயசு வரைக்கும் அவர் ஊரில் தான் இருந்தார். ஆனால் 33 வருஷம் கூட பார்த்திங்கன்னா அவர் சீசர்களோடு கூட இருந்தார். அந்த 30 வருஷமும் அவர் தனியாக தான் இருந்தார். குடும்பத்தில் இருந்தார். ஆனால் அவர் வேலை ஸ்தலத்துக்கு வரணும், வெளியில் போகணும், எத்தனையோ காரியங்களில் அவர் வெளியில் வந்து வீட்டுக்கு போயிருக்கணும். அப்போ எப்படி நடந்திருப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இயேசுவிடத்தில் அப்படி கேட்கணும். நான் அப்படி தான் சமீபத்தில் கேட்டேன். அவரிடத்துல பேசும்போது இப்படி பேசினேன், 30 வருஷம் நீங்கள் எப்படி இருந்தீங்க ஆண்டவரே, எப்படி நடந்தீங்க? அதாவது சொன்னாங்களே, 100% தான் இயேசுவினுடைய காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் 90% மறைஞ்சு இருக்கு. அது இல்லை. ஆனால் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்டோம்னா வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம், நீங்கள் சமீபத்தில் வாலிபர் கூட்டத்தில் கேட்டிருப்பீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை
நடத்துவார். பார்த்தீங்களா, இயேசு வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் தெரியாத பகுதியோ ஏராளமாக இருக்குது. நல்லா கவனிங்க எல்லாரும், தெரியாத பகுதியோ ஏராளமாக இருக்குது. அப்போ இந்த தெரியாத பகுதியை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நாம் இயேசுவினிடத்தில் கேட்கும்போது அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன செய்கிறார்னா, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தன்னை குறித்து எதுவும் சொல்லாமல், தாம் கேள்விப்பட்ட யாவையும், அப்படிதான் எழுதியிருக்கு, தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அது மாத்திரம் இன்னும் ஹைலைட்டான அடுத்த வசனம், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னையை மகிமைப்படுத்துவார். அப்போ பாருங்க, இயேசு எப்படி தச்சுருவமாக இருக்கிறாரோ அந்த தச்சுருவத்தை காட்டுறதுக்கு ஒரே நபர் யார் தான்? ஆமாம், ஆவியானவர் தான். நாம் அவர்கிட்ட கேட்கணும். நான் அப்படி தான் நான் சொன்னேன், அப்படி கேட்டேன், ஆண்டவரே 30 வருஷம் நீங்கள் எப்படி நடந்திருப்பீங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, 10% தான் தெரியும்னு சொல்கிறாங்க, 90 தெரியலை, அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு பகுதியிலும் அவர் பேசுகிறார், ஒவ்வொரு பகுதியிலும் பேசுகிறார், சொல்கிறார். என்ன ஒரு 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 உணர்வை பெற்றேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு இயேசு இருக்கார், அவங்க தம்பிங்க இருக்காங்க, 3-4 பேர் 5 பேர் வீட்டில் இருக்காங்க. இப்போ அம்மா அவங்களுக்கு தெரியுது, இந்த வேலையை இயேசுவிடத்தில் சொன்னால் இவர் சரியாக செஞ்சிருவார், யாக்கோப்புகிட்ட சொன்னால் என்ன நடக்காது, வேலை நடக்காது அப்படின்னு தெரிஞ்சு அடிக்கடி வேலை ஏவுறது யாரை தான்? இயேசுவினிடத்தெல்லாம் வேலை ஏவுறது. இந்த வேலையை செய்ப்பா, அந்த வேலையை செய்ப்பா, இந்த போய் இந்த ஜாமான் வாங்கிட்டு வா, இந்த காரியங்களை செய்ப்பா அப்படின்னு இயேசுவினிடத்தில் தான் நிறைய காரியங்களை சொல்லியிருப்பாங்க ஒரு மூத்தவர் வீட்டில். அப்போ நான் அதை அப்படி யோசிக்கும்போது, அப்படியெல்லாம் தொடர்ந்து இயேசுவினிடத்தில் சொல்லும்போது இயேசு சோதிக்கப்பட்டிருப்பாரா, சோதிக்கப்படாமல் இருந்திருப்பாரா? சொல்லுங்க, சொல்லு தம்பி, நீ சோதிக்கப்பட்டிருப்பார். ஏடா சும்மா என்னகிட்டே சொல்கிறாங்களே, இந்த யாக்கோப்புகிட்ட சொல்லலாம், இந்த யூதாட்ட சொல்லலாம், இந்த தம்பிக்கிட்ட யார்கிட்டே சொல்லலாம், அல்லது தங்கச்சிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஒரு சோதனை வந்திருக்கும். அப்படி சோதிக்கப்படுகிற நேரத்தில் அவர் அந்த வேளையில் அந்த சுய சித்தத்திற்கு அவர் சிலுவையில் மரித்தார். அன்னைக்கு மரிக்க ஆரம்பித்தவர் தான். மரித்த உடனே இல்லை, அவங்க 1000 முறை சொன்னாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு இயேசு அவர் தானாய் போய் எல்லாவற்றையும் செய்தார் என்கிற ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தார் 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ இதெல்லாம் வேதத்தில் இப்படி எழுதியிருக்கா? இல்லை. அவர் என்னெல்லாம் செய்தார், எப்படி நடந்து கொண்டார், அவர் எப்படி ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது ஆண்களிடத்தில், நீங்கள் ஆண்களாக இருக்கிற நீங்கள் பெண்களிடத்தில் எப்படி பேசுகிறீங்க, வாலிப சகோதரியாக இருக்கிற நீங்கள் அங்கே சந்திக்கிற அல்லது உங்கள் கிராம பகுதியில் இருக்கிற உங்கள் பகுதியில் இருக்கிற அந்த ஆண்களிடத்தில் எப்படி பேசுகிறீங்க. நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான். என்னங்க, நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான். நீ வீட்டில் தான் இருப்ப, உன்னைய பிடிச்சிட்டு போயிடுவா அந்த பொண்ணு. 10 நாள் பார்த்தா போதும். எத்தனை நாள்? 10 நாள். அப்படி போகல, அப்படி பார்த்துக்கிட்டே போனால் போதும், பார்த்துக்கிட்டே போனால் போதும். நீனு என்னடா 10 நாளாக பார்த்துக்கிட்டே போகிறான்னு லேசாக ஒரு நாள் சிரிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. சிரிச்சிட்டாடா, சிரிச்சிட்டான். அப்போ என்ன ஆகும்? அப்புறம் ஒரு 4 நாள் வெறும் சிரிப்பு மட்டும் போயிட்டுருக்கும். அப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து அப்புறம் கையை அசைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை தடம் புரண்டு போயிருக்கும். அப்போ இயேசு இருந்த இடத்துல அந்த தெருவில் எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவர் தினமும் போயிருப்பார், வந்திருப்பார். அப்போ என்னைக்காவது ஒரு நாள், எத்தனை நாள், 30 வருஷம் அப்படின்னு வச்சுங்க, 18 வயசுக்கு மேலே வச்சுக்கோங்க, 18 வயசை விட்டுருங்க, அதுக்கு மேலேயோ அல்லது கீழேயோ எப்படியோ அவர் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் போயிட்டு வரும்போது அவர் எப்படி அங்கே உள்ள வாலிப பெண்களை அவர் பார்த்துருப்பார். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நாம் சிந்திக்கணும். நாம் இயேசுவை போல நம்மை மாறும்படிக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ எத்தனையோ முறை அவர் தன்னுடைய சுய சித்தத்தை செய்யும்படிக்கு அவர் சோதிக்கப்பட்டிருப்பார்.
பிசாசு கூட வந்து சொல்லியிருப்பான் நைஸாக, ஏன்னா காதில் வந்து அவன் ஓதுனவன், நினைவு கொடுத்தவன், கல்ல அப்பமாக்கு அப்படின்னா. அப்புறம் வந்து நீ மலை மேலேருந்து குதி, தூதர்கள் உன்னை தாங்குவாங்கன்னு சொன்னான். அப்புறம் ஒரு நிமிஷத்தில் உலகத்தின் சகல மகிமையும் காமிச்சு நீ என்னை விழுந்து வணங்கினா இது எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொன்னான். அப்படி சொன்னவன் ஒரு நாள் என்னைக்காவது மைண்டில் நீ ஏன்பா அப்படி வாலிபனாக இருந்துக்கிட்டு இருக்க, நீ ஒரு திருமணம் பண்ணிக்க அப்படின்னு அவன் உள்ளத்தில் உணர்த்திருந்திருப்பானா இல்லையா அப்படின்னு நான் சிந்திச்சு பார்க்குறேன். இல்லை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எப்படி இரு அப்படின்னு அவன் ஒரு சோதனையை இயேசுவுக்கு கொடுத்துருந்துருப்பானா இல்லையா? ஆனால் இயேசு எல்லாவற்றையும் அவர் அந்த சுய சித்தத்தை சிலுவையிலே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இப்படித்தான் இயேசு அனுதின வாழ்க்கையில் அந்த மரணம் 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 எல்லாவற்றையும் சந்தித்தார். அந்த ஊரில் இருக்கிற வசதி வாய்ப்புக்காரர்களை அவர் பார்த்து கொஞ்சம் அவர் சோதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அவர்களைப் போல நானும் மாறணுங்கிற விருப்பம் அவருக்கு வந்திருக்காது. ஏன்னா நீதிமொழிகளில் எழுதியிருக்கு, ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்பாதே அப்படின்னு எழுதியிருக்கு. ஐஸ்வர்யவானாய் அப்படின்னா நான் பணக்காரனாக வேண்டும் என்று விரும்பாதே, அல்லது நான் அந்த சகோதரனை போல அந்த மனுஷனை போல ஆக வேண்டும் என்று விரும்பாதே. உன்னை தேவன் எப்படி படைச்சிருக்கார், உன்னை எப்படி வைக்க விரும்பி இருக்கிறார், உன்னை எந்த இடத்துல குடி வைத்திருக்கிறார், எங்கே உன்னை வாழ வைத்திருக்கிறார், எப்படியெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதிலே நீ மனரம்யமாக இரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது அவர் இப்படியெல்லாம் சோதிக்கப்படும் போது, இல்லை நான் பிதாவின் சித்தத்தை செய்யும்படிக்கு தான் நான் வந்தேன். ஏன்னா இந்த கான்ஃபரன்ஸில் பேசின முக்கியமான ஒரு சுவாமம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எந்த பாவமும் கிடையாது. ஆனால் அவரிடத்தில் இருந்த ஒரே ஒரு பாவம் என்ன அப்படின்னு சொன்னால், சுயசித்தம் செய்யக்கூடிய ஒரு விருப்பம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அதுதான். அப்போ அதுலேருந்து என்ன நம்ம பார்க்குறோம்னா, நம்ம எல்லாரும் ஏன் பாவம் செய்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற சுய விருப்பம் சுய சித்தத்தினால்தான் நாம் பாவம் செய்கிறோம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? வேறு எந்த விதத்திலும் நமக்கு பாவம் வர்றது கிடையாது, இந்த சுய சித்தம் தான். தம்பி இங்கே பாருங்கள், என்னை கவனிங்க. சுய சித்தம், உனக்குள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணணுங்கிற விருப்பம் வருது, அதான் சுய சித்தம். உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பையனை லவ் பண்ணணுன்னு உங்களுக்குள்ளே எழும்புகிற ஒரு சுய சித்தம், அந்த எண்ணம் தான். இப்போ அந்த சுய சித்தத்துக்கு தான் நீங்கள் மறிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாவம் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? நமக்குள்ளே இருக்கிற சுய விருப்பத்தின் மூலமாக தான் எல்லாமே வருது. இப்போ உதாரணமாக இன்னொரு உதாரணம், ஒரு நல்ல வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொருத்தருக்கு நல்ல வெஹிக்கிள் வாங்கியிருப்பாங்க, 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு இதை வாங்கியிருப்பாங்க ஓட்டுறதுக்கு. இப்போ தான் நம்ம பார்க்குறோமே, சின்ன சின்ன பசங்க கடுமையாக பாயிறானுங்க வண்டியில். இப்போ உனக்கு ஒரு விருப்பம் வருது, சரி அவனை போல் நானும் இந்த வண்டியை வாங்கினா எப்படி இருக்கும், இந்த வண்டியை வாங்கினா சரி வாங்கலாம், சரி அவன் அப்பா வேலை செய்கிறாரா, அது எவ்வளோ வருமானம், அதை எப்படி வாங்குறது, 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்க முடியுமா? கடனில் கொடுக்க ரெடியாக இருக்கான், போடு ஒரு 10,000 ரூபாய் கட்டிவிட்டு கடனில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பம் வருது. அதுதான் உன்னுடைய சுயசித்தம், உனக்குள்ளே இருக்கிற மாம்சம், சொந்த விருப்பம். அப்போ இப்போ தான் நீ என்ன செய்யணும், இல்லை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த 2 வீலரோ அல்லது ஒரு சைக்கிளோ அல்லது 2 காலோ இதில் தான் நான் நடக்க போகிறேன், செய்ய போகிறேன். இல்லை, நான் என்னுடைய சொந்த விருப்பத்துக்கு நான் மறிக்க போகிறேன் அப்படின்னு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சொந்த விருப்பத்துக்கு மறிக்கிறவர்கள் தான் எந்த பாவமும் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழ முடியும். பிரியமானவர்களே, இதை நான் அந்த கான்ஃபரன்ஸில் ரொம்ப அபரிவிதமாக என்னை ஆசீர்வதித்தார். அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில், தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அப்போ தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறாரு,
தேவனுடைய வீட்டில் ஒரு காரியம் நடக்கணும். நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் கவனிங்க. இது தேவனுடைய வீடு. இப்போ நம்ம கூடியிருக்கிறோம். இந்த தேவனுடைய வீட்டில் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த சபை அப்படின்னா அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும். அருமையான வெளிப்பாடு இந்த வசனத்தில் எனக்கு கிடைச்சி. அந்த பிரதர் பேசினது யான் பெறலை, அவர் பெற்று பேசினது. இந்த சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும். அது என்ன ஆதாரம், என்ன தூணுன்னு அடுத்த வசனத்தில் இருக்குது பாருங்க. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான் அந்த தூணும் ஆதாரமும். அப்படின்னா நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, மாம்சம் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய பாவம் இருக்கிறது போல் நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் இந்த வசனத்தை படிக்கும்போது. ஏன்னா நம்மளிடத்துலேயும் மாம்சம் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம மாம்சத்துலேயும் நிறையா பாவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை நமக்கு இருக்குது. ஆனால் அங்கு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்த அந்த மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படிங்கிற அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மாம்சத்தில் அவர் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அவ்வளவுதான். அந்த மாம்சத்தில் அவர் நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அப்படின்னா அவர் மாம்சம், அந்த மாம்சத்தில் தேவ பக்திக்குரிய வாழ்க்கையை வெளிப்படுத்தினார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த மாம்சத்தில் தேவ பக்தியின் வாழ்க்கையை இயேசு வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம் அதுக்கு. இதை தான் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஜீவனுள்ள இந்த சபையில் தூணும் ஆதாரம். அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நம்முடைய மாம்சத்தில் அந்த ஜீவன் வெளிப்பட வேண்டும். இந்த மாம்சத்தில் நான் மாம்சத்தில் இருக்கிறேன், என் மாம்சத்தில் ஒரு ஜீவன் வெளிப்பட வேண்டும். அப்படின்னா சபையில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த மாம்சத்தில் வெளிப்படணும். கணவன் மனைவியாக இருக்கிறோம், என்னடா திரும்ப திரும்ப அங்கே போய் இங்கே வந்துடுறேன்னு பார்க்காதீங்க. அங்கே போய் இங்கே வந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நான் என் மாம்சத்தில் என் மனைவியை நேசிக்கக்கூடியது என் மாம்சத்திலே வெளிப்படணும். அதுதான் தேவ பக்தியின் ரகசியம். புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? அப்போ அதே போல் சகோதரியாக இருக்கிற நீங்களும் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த சுவாபம் உங்கள் மாம்சத்திலே வெளிப்படணும். அப்போ இதனுடைய அந்த ரகசியத்தினுடைய தாற்பயம் என்னன்னா, இது எல்லாம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா சுய சித்தம் செய்கிறது தான் உருவாகுது. நீங்களும் நானும் சுய சித்தம் செய்யாமல் இயேசுவை போல நம்ம மரித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மாம்சத்திலே இந்த ஜீவன் வெளிப்படும். நம்ம வெளிப்படலை நம்ம சரியாக நேசிக்க முடியல, கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்முடைய சுய சித்தம் செய்கிறதுனால தான். அப்போ நான் ஒவ்வொருவரும் விளங்கி நான் கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இங்கே இயேசு இந்த சபையில், இங்கே இருக்கிற இந்த சபையில் நீங்கள் தூணும் ஆதாரமாக சகோதர சகோதரிகள் இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்கள் மாம்சத்தில் தீமை என்றைக்கும் வெளிப்படக்கூடாது. ஒரு சகோதரனை குறித்தோ அல்லது சபையை குறித்தோ நமக்கு ஒரு தனிப்பட்ட உதாரணம் எப்படி வச்சுங்களேன், ஏன் மேலே உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னா, உங்கள் மாம்சத்தில் என்ன வெளிப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால், சபை சரியில்லை அப்படின்னு வெளிப்படக்கூடாது. அல்லது மற்றவர்களை குறித்த நாம் சொல்லுகிற அந்த தீமையான அதை குற்றம் சொல்லுகிறது உங்கள் மாம்சத்திலேருந்து வெளிப்படக்கூடாது. அப்படி வெளிப்பட்டால் நீங்கள் சபையில் தூணும் ஆதாரம் கிடையாது. நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், உங்கள் மாம்சத்தில் தீமை வெளிப்பட்டால், நேசிக்கக்கூடிய அந்த மாம்சம் உங்களுக்குள்ள இல்லை, தீமை வெளிப்படுது அப்படின்னு சொன்னால் சபையில் இருப்போம், ஆனால் தூணும் ஆதாரமாக. அதனால தான் இங்கே பவுல் தெளிவாக சொல்கிறாரு, தாமதிப்பேனாகில் நான் வரத்துக்கு நாளானா தேவனுடைய சபையில் ஒன்று நடந்திருக்கணும்.
என்ன நடந்திருக்கணும்னா, அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தூணும் ஆதாரமாய், வாலிபர்களாக இருந்தாலும் வாலிப எல்லாரும் தூணும் ஆதாரமாய் மாறி இருக்கணும். அப்போ அந்த தூணும் ஆதாரம் யாருன்னா அவர்கள் தான் இயேசு. இன்னொரு வடிவத்தில் இயேசு. அவர் இயேசுவின் மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த நீதி உள்ளவர் என்று வெளிப்பட்ட அந்த வாழ்க்கை நமக்குள்ளே வெளிப்படணும், நமக்குள்ளே வெளிப்படணும். இதை சொல்கிறதுக்கு நான் எவ்வளோ மெனக்கடுறேன் பாருங்கள். இது ஒன்று தான் உண்மையான வாழ்க்கை பிரியமானவர்களே. என்னமா இருந்துச்சு தெரியுமா? அதை கேட்கும்போது, ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தில் என்னென்னலாம் வெளிப்படுது, எதெல்லாம் நான் என்னுடைய சுயசுத்தம் செய்கிறதுனால நான் எவ்வளவு தவறுதலாய் வெளிப்படுகிறவனாக இருக்கிறேன், எத்தனையோ நாட்களில் எனக்கு வீழ்ச்சி உண்டானதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதெல்லாம் நான் சோதித்து பார்க்கும்போது உண்மையாகவே நான் சுயசித்தம் செய்கிறவனாக இருந்தேன். ஏனால் இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் சுயசித்தம் செய்யவே இல்லை. அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், என் சித்தத்தின்படி அல்ல, பக்கம் 134, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்ய நான் வானத்திலிருந்து வந்தேன். அப்போ பார்த்தீங்களா, என் சித்தத்தின்படி அல்ல. அப்போ அந்த மாம்சத்தில் அவர் சித்தம் மறிக்க ஒப்பு கொடுத்து அங்கே தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டது. அதுதான் இங்கே நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய சுய சித்தம் அப்படின்னு ஒன்று நம்மளுக்குள்ளே இருக்குது. அந்த சுய சித்தம் நமக்குள்ளே நான் சொன்ன சில உதாரணத்தை போல எழும்பி வருகிற அந்த சுய சித்தத்திற்கு நாம் மறித்து இங்கே தேவனுடைய சித்தம் செய்யணும். இப்படி உதாரணம் சொல்லப்போனால், நான் உங்களுக்கு சொன்னது போல் 4 நாள் ஒரு தெருவில் போயிட்டு வாரீங்க, உங்கள் தெருவில் அல்லது படிக்கிற இடங்களில் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு காரியம் வித்தியாசமாக போய்கிட்டே இருக்குது, மனநிலை சரியில்லாமல் மாறிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீதிமொழிகளில் இந்த வசனங்கள் நிறையா ஆதாரங்கள் எழுதியிருக்கு. மாறிக்கிட்டே இருக்கும், சிந்தை மாறிக்கிட்டே இருக்கும். திருமணமான சகோதரிகளுக்கு கூட சொல்கிறேன், நான் அடிக்கடி சபையில் சொல்கிறேன், திருமணமான சகோதரர்களோடு சொல்கிறேன், நாம் பெண்களிடத்தில் பேசுகிற விஷயம், ஆண்களிடத்தில் பேசுகிற காரியம், இவை எல்லாவற்றையும் கூடுமான அளவிற்கு நாம் தவிர்க்க வேண்டும், கூடுமான அளவிற்கு தவிர்க்க வேண்டும். அப்படி ஒருவேளை ஒரு பேசுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதிலே நாம் சுருக்கமாக இருக்க வேண்டும், அதிலே நாம் சுருக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்ப, என்ன பிரதர் நம்ம தான் ஞானஸ்தானம் எடுத்து சபையில் வந்து வாரம் வார்த்தையெல்லாம் கேட்குறோம், படிக்கிறோம், போகிறோம், வாரம் எல்லாம் நடக்குது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன பிரதர், நான் ரொம்ப ஸ்ட்ராங் மேன், ஸ்ட்ராங் மனுஷி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சொல்லிடுவோம். அதனால தான் வேதம் சொல்லு, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய ஊழிய காலங்களில் நான் கடந்த 40 வருஷமாக நான் பார்த்துருக்கிறேன். 40 வருஷ காலமாய் என்னுடைய ஊழிய அந்த ஓட்டத்தில் எத்தனையோ விதமான சோதனைகள், எத்தனையோ விதமான காரியங்களை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததுனால்தான் நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அதில் விழுந்து விட்டால் தப்பிப்பதற்கு வேறு வழியே கிடையாது பிரியமானவர்களே, வேறு வழியே கிடையாது. நான் கண்ணீரோடு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், வேறு வழியே கிடையாது. மிக மிக ஜாக்கிரதையாய் உண்மையாய் நாம் அந்த விஷயத்திலே நாம் இல்லாமல் போவோம் என்று சொன்னால், நம்முடைய மாம்சத்திலே வெளிப்படுகிறதெல்லாம் விபச்சாரம் பிரியமானவர்களே, விபச்சாரம் தான் வெளிப்படும் என் மாம்சத்தில். யோசித்து பாருங்கள், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கிற நம்முடைய மாம்சத்தில் எப்படி பணத்தின் மேல் இருக்கிற அந்த ஆசை தான் நம்மளில் வெளிப்படும் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய பரிதாபம். அங்கே சபைக்கு நாம் தூணும் ஆதாரமாய் நம்ம இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை கேட்டதிலிருந்து என் ஆசை இன்னும் அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆண்டவரே, நான் சபையில் ஒரு தூணாக இருக்கணும், ஒரு ஆதாரமாக இருக்கணும் அப்படின்னா, அந்த தூணும் அந்த ஆதாரம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார். அதனால தான் தலைங்கிற இடத்துக்கு அவர் போனார். அவரை குறித்து மற்ற இந்த வார்த்தைகளை நம்ம போதிச்சிருக்கோம் சபையில். அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அவர் ஒவ்வொரு அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள்.
அவர் எப்படி எந்த இடத்துக்கு போனாருன்னு தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் படித்தோம்ல. விளங்கப்பட்டார். அடுத்தது தேவ தூதர்களால் காணப்பட்டார். அப்போ தேவ தூதர்கள் வானத்திலிருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பூமியில் எல்லா மனுஷனை போலவும் இயேசு போனார, ஆதாம் அந்த வம்சத்தில் வந்தது போல் இயேசும் போனார் இல்லையா, அவர் எப்படி வாழ்கிறாருன்னு பார்க்குறாங்க, வானத்திலேருந்து பார்க்குறாங்க. இப்பயும் கூட நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சபையை இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரையும் தேவ தூதர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சும்மா இல்லை. அந்த தேவ தூதர்களால் காணப்பட்டார் அப்படின்னா தேவ தூதர்களுக்கு முன்னாடி அவருடைய அந்த ஜீவியம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அதை காணப்பட்டார். புறஜாதிகளுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்டார், இன்னைக்கும் பிரசங்கிக்கப்படுகிறார். அப்புறம் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அப்போ இந்த மகிமையிலே நம்ம ஏறெடுத்து கொள்ளப்படணும் அப்படின்னா இந்த வரிசை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், இந்த வரிசை நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். தேவ தூதர்கள் பார்க்கணும், அப்புறம் புறஜாதிகள் மத்தியில் நம்ம பிரசங்கிக்கப்படணும். இன்னார் குடும்பமா அப்படின்னு கேட்டோன்னா புறஜாதிகள் ஆச்சரியப்படும். ஏப்பா அந்த குடும்பத்தை பற்றி ஒன்றும் சொல்லிடாதீங்க, எங்கள் தெருவில் தான் வாழ்கிறாங்க, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்க பிள்ளைகளுடைய ஜீவியம் எல்லாம் அற்புதமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா யார் பிரசங்கிக்கப்படுறா? இயேசு பிரசங்கிக்கப்படுறார். அந்த குடும்பத்தை இருக்க அவன் நல்லா தான் இருப்பான், ஆனால் குடிகாரம் போல் சண்டை போடுவான் என் வீட்டில் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நல்லா தான் இருப்பாங்க, 4 நாளைக்கு மீன் கறி போக்கு வறுத்து வாத்து கோழி எல்லாம் சாப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த வீட்டில் பூகமாக வெட்டிக்கும் பாரு, அடாடாடா. அது சபைக்கு போகும், கையில் பைபிள் இருக்கும், சபைக்கு போகும், எல்லாம் செய்யும், பண்ணும், போகும், எல்லாம் பார்ப்போம். ஆனால் அந்த காலங்களில் யார் பிரசங்கிக்கப்படுவாங்க? நம்ம தான் பிரசங்கிக்கப்படுவோம். நம்ம சரியில்லைன்னா நம்மளை தான் பிரசங்கிப்பாங்க. இந்த பையன் சரியில்லை, இந்த வாலிப தம்பி இன்னார் மகன் சரியில்லை, யார் பிரசங்கிக்கப்படுவா? நான் சொல்கிறதெல்லாம் விளையாட்டாக எடுத்துக்காதீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறார். நாம் ஒரு ஆண்டவருக்காக தூணாக இருக்கணும் பிரியமானவர்களே. அப்படி பிரசங்கிக்கப்படணுமா? எப்படி பிரசங்கிக்கப்படணும்? இயேசு அப்படி பிரசங்கிக்கப்பட்டார். இயேசு குறித்து ஏதாச்சும் தீங்கு இப்போ யாராச்சும் சொல்ல முடியுமா? அவர் பிரசங்கிக்கப்பட்டார். அப்புறம் அடுத்தது நான் வாசிக்கிறோம், அவர் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கப்பட்டார், மெய்யான தெய்வம் அவர். அப்படி இருந்து தான் அவர் மகிமையிலே அவர் ஏறெடுத்துப்பட்டார்னு எழுதியிருக்கு. சும்மா திடீர்னு இயேசு நம்மளை தூக்கிட்டு போயிடுவாருன்னு கற்பனை பண்ணக்கூடாது, அப்படி கற்பனையே கிடையாது. இந்த வரிபடி நீங்கள் போகணும், இதுதான் நமக்கு வழி, ரூட். அதுதான் பூர்வத்தை வழி எவை என்று கேட்டு விசாரித்து அதில் நடவுங்கள். அதில் கீழே எழுதியிருக்கோம், அவர்கள் மாட்டோம் என்கிறார்கள்னு எழுதியிருக்கோம். நான் மாட்டோம், நாங்கள் அப்படி நடக்க மாட்டோம்னு அந்த ஜனங்கள் சொன்னாங்களாம். இப்போ நீங்களும் நானே என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, என் மாம்சத்தில் இயேசு வெளிப்படணும் ஆண்டவரே. அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். என்னுடைய மாம்சத்தில் இயேசு வெளிப்படணும் ஆண்டவரே. நம்ம பிரதர் சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு புருஷன் எப்படி வாழ்கிறாங்கிறத மனைவிகிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சொரேருங்குது, உங்களை காட்டி கொடுத்துட மாட்டாங்க, பயப்படாதீங்க. என்ன காட்டி கொடுத்துட மாட்டாங்க. அப்போ ஏன்னா அது அடுத்தது அப்புறம் தான் வெளியில் உங்கள் பிள்ளைங்களை கூட உங்கள் வீட்டில் அப்பா அம்மாட்ட கேட்டால் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நாளில் நம்ம மனம் திரும்புவோம், ஆண்டவரே ஒரு வைராக்கியம் எடுப்போம், அருமையாக உள்ளத்தில் ஒரு தாகம் எடுப்போம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த சத்தியத்தை கேட்டேன், இந்த சத்தியத்தின்படி என்னை அர்ப்பணிக்க போகிறேன், இனி என் மாம்சத்தில் நான் சுய சுத்தம் செய்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்மை அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஜீவன் இயேசு வெளிப்பட்டது போல நாமும் அந்த மாம்சத்திலே நாம் வெளிப்படுவோம், இந்த மாம்சத்திலே நாம் வெளிப்படுவோம். இதுதான் மெய்யான சத்தியம். இயேசு அதை தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். நான் இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்ததுக்கு ஒரே காரணம் என் சித்தத்தின்படி அல்ல. அதை மனசில் எழுதிக்கணும், என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படின்னு நம்ம அர்ப்பணிப்போம்.
தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.